ஹலோ வணக்கம். இது நெக்ஸ்ட் ஜென் அகாடமி. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா சைக்காலஜியில் இம்பார்ட்டன்ட் டாபிக்கான புலன்காட்சி விதிகள் பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து டெட் எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரிவிஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை ரெஃபர் பண்ணி படிங்க. ஃபஸ்ட்டு புலன்காட்சி விதிகள். இதில் புலன்காட்சினா என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். புலன்காட்சினா என்ன அப்படின்னா, புலனுறுப்புகள் வாயிலாக பெற்ற புலனுணர்வுக்கு நாம் ஏற்கனவே பெற்றிருக்கும் அனுபவங்களின் அடிப்படையில் பொருளூட்டி தூண்டல் பொருளின் தன்மையை அறிதலை தான் நம்ம புலன்காட்சின்னு சொல்றோம். இது என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு விஷயம் நம்ம மைண்ட்ல ஆல்ரெடி இருக்கும், இப்போ ப்ரெசென்ட்ல ஒன்று நடக்கும், ரெண்டையும் கனெக்ட் பண்ணி இதுதான் அப்படின்னு ஃபைன் பண்றோம் இல்லைங்களா, அதுதான் வந்துட்டு புலன்காட்சி. புலன்காட்சி இஸ் ஈக்குவல் டு புலனுணர்வு பிளஸ் பொருள் அறிதல். அப்படின்னா என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள், ஏதோ பொசுங்கிறதால ஏற்படும் மனத்தை பெறுதல்ங்கிறது புலனுணர்வு. அந்த மனம் ரப்பர் பொசுங்குவதால ஏற்பட்டது அப்படின்னு உணர்றது புலன்காட்சி. ஏற்கனவே இந்த ரப்பர் பொசுங்கும் போது இந்த விஷயம் வந்து நம்ம மைண்ட்ல இருந்திருக்கும் ஆல்ரெடி. இப்போ வந்து ரப்பர் பொசுங்கிறது ரெண்டே கனெக்ட் பண்ணி ஞாபகப்படுத்துறோம் இல்லைங்களா, அதுதான் வந்து புலன்காட்சி. அடுத்ததா புலன்காட்சியை முறைப்படுத்தும் நியதிகள். புலன்காட்சி அமைப்பை முறைப்படுத்தும் விதிகள்ல முக்கியமான சில விதிகள் வந்து இங்க கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விதி முழுமைக்காட்சி விதி, அடுத்ததா அண்மை விதி, அடுத்ததா ஒப்புடைமை விதி, அடுத்தது மூட்ட விதி, லாஸ்டா வந்து தொடர்ச்சி விதி. இதான் வந்து புலன்காட்சி அமைப்பை முறைப்படுத்தும் விதிகள்ல முக்கியமான விதிகள். ஃபர்ஸ்ட் இது இப்ப இந்த விதிகள்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து முழுமைக்காட்சி விதி. முழுமைக்காட்சி விதி அப்படிங்கிறத குறிப்பிட்டதே யார் அப்படின்னா கெஸ்டால்ட் தான். கெஸ்டால்ட்டோட கொள்கையின்படி புலன்காட்சி முழுமையும் ஒருமைப்பாடு பெற்று விளங்குகிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள், சைக்கிள்ல போறவரை பார்க்கும்போது சைக்கிளை ஓட்டிட்டு போறாரு சைக்கிள் அப்படின்னு சொல்லி நம்ம பிரிச்சு பார்க்கறதுல மாறா ஒரு தொகுதியா முழுமைப்படுத்தி பார்க்குறோம். புலன்காட்சியில வந்து முழுமைப்படுத்தல் அப்படிங்கிற விஷயம் நடக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், வட்டம், முக்கோணம், சதுரம், செவ்வகம், வட்டப்பகுதி இதெல்லாமே வந்து ஒரு தொகுப்பு ஒரு பிக்சர்ல வந்து வரையப்பட்டிருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து தனித்தனியா வட்டம், சதுரம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறது இல்லை, மாறா மனித முகம் என்றுதான் கூறுறோம். அது மாதிரி புலன்காட்சியில வந்துட்டு முழுமை காட்சியா உணரப்பட்டு பொருள் அறியப்படுகிறது. அடுத்ததா அண்மை விதி. அண்மை விதியில வந்துட்டு புலன்காட்சியானது பொருட்கள் இடையே உள்ள நெருக்கம் அல்லது அண்மையினை ஒட்டி அமைகிறது. அடுத்ததான் அண்மை விதி. அண்மை விதியில வந்துட்டு புலன்காட்சியானது பொருட்கள் இடையே உள்ள நெருக்கம் அல்லது அண்மையினை ஒட்டி அமைகிறது. ஃபார் எக்ஸாம்பிள், மேல இருக்க கோடுகளை பாருங்க. அந்த கோடுகள் வந்து பாத்தீங்கன்னா 3 கோடுகள் வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு நெருக்கமா இருக்கு, அதுக்கப்புறம் 3 கோடுகள் வந்து கேப்பா இருக்கு. நம்ம பார்க்கும்போது இந்த 3 ஒண்ணு, இந்த 3 ஒண்ணு, இந்த 3 ஒண்ணுன்னு சொல்லி குரூப்பா தான் பாக்குறோம். அதே மாதிரிதான் பலர் ஒருவருக்கொருவர் மிக நெருக்கமாக ஓரிடத்துல அமைந்திருப்பார்களே ஆனால் அவர்கள் வந்து அனைவரையும் நம்ம எப்படிதான் பார்க்கிறோம் அப்படின்னா ஒரே குழுவா தான் பார்க்கிறோம். இதான் வந்துட்டு அண்மை விதி. அவங்க எப்படி அமர்ந்திருக்கிறாங்க அப்படிங்கிற குரூப்பை பொறுத்து, இந்த கோடுகள் வந்து எப்படி வந்து பிரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத பொறுத்து இது ஒரு குரூப், இது ஒரு குரூப்னு பிரிக்கிறோம் இல்லைங்களா, அதுதான் அண்மை விதி. அடுத்ததான் ஒப்புடைமை விதி. ஒப்புடைமை விதியில வந்துட்டு ஒப்புடைமை விதியில வந்துட்டு காணப்படும் பொருட்களின் உருவ ஒற்றுமைக்கு ஏற்ப அவற்றை வகைப்படுத்தி குழுவா எண்ணி அறிகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், கீழே இருக்க பிக்சர் பார்த்தீங்கன்னா முதல் படத்துல வந்துட்டு உருவங்களின் ஒற்றுமைக்கு ஏற்ப முக்கோணம், வட்டம் அப்படின்னு சொல்லி வகைப்படுத்தி அறியும் போது நம்ம புலன்காட்சி வந்து கிடைமட்டமா அமையுது. இந்த ஃபர்ஸ்ட் பிக்சர்ல வந்து கிடைமட்டமா அமையுது, செகண்ட் பிக்சர்ல வந்துட்டு செங்குத்தா அமையுது. எப்படி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைஸ் பண்ணி மைண்ட்ல புரிஞ்சுக்கிறோம் இல்லைங்களா, அதுதான் வந்து ஒப்புடைமை விதி. அடுத்ததா மூட்ட விதி. மூட்ட விதினா என்ன அப்படின்னா, கீழே ஒரு முக்கோணம் இருக்கு. அதை பார்க்கும்போது
குறுகிய இடைவெளிகளை பூர்த்தி செய்து காணும் பொருட்களை முழுமைப்படுத்தி காணும் தன்மையினை தான் மூட்டை விதின்னு சொல்றோம். இந்த முக்கோணத்துக்கு இடையில சின்ன சின்ன கேப் இருக்கு, இந்த 3 கோடுகளுக்கு இடையில சின்ன சின்ன கேப் இருக்கு. இருந்தாலுமே கூட நம்ம என்னவா அதை பார்க்கிறோம் அப்படின்னா முக்கோணமா தான் பார்க்கிறோம். சற்றே இடைவெளி விட்டு வரையப்பட்ட 3 கோடுகளையும் இடைவெளி இருந்த போதிலும் அதை பூர்த்தி செய்து முக்கோணமா தான் நம்ம மனசு உணருது. அதனாலதான் வந்துட்டு இதை நம்ம அந்த கேப்பை பெருசா மைண்ட் பண்றது கிடையாது. அதனால இந்த விதி மூட்டை விதி என அழைக்கப்படுகிறது. இது என்ன அப்படின்னா இதே காரணத்தினாலதான் அச்சுப்பிழை திருத்தும் போது விடுபட்ட எழுத்துக்கள் நம்ம கவனத்துல இருந்து தப்பி போயிடுது. அதே மாதிரி நாம எழுதுறத திருப்பி பார்க்கும்போது தவறுகள் பளிச்சுன்னு தெரியறது கிடையாது. ஆனா மத்தவங்கிட்ட கொடுத்து படிக்க சொல்லும் போது நம்மளோட தவறுகளை ஃபைன் பண்ணிடுவாங்க. அடுத்ததா லாஸ்ட் விதி தொடர்ச்சி விதி. தொடர்ச்சி விதி அப்படிங்கிறது தொடர்ச்சி என்பது ஒரு கோடானது ஒரு குறிப்பிட்ட திசையில் ஆரம்பித்து அதே திசையில் தொடரும் வகையில் நாம் காண்பதனை குறிக்கும். மேலே காணப்படும் படத்துல இருக்க புள்ளிகள் நேர்கோடா தான் தென்படும். புள்ளிகள் டாட்ஸ் தனித்தனியா தான் இருக்கு. இருந்தாலும் நம்ம பார்வையில அது ஒரு கோடா தான் தென்படுது. இதான் தொடர்ச்சி விதி அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்படுது. இதன் காரணமாக தான் சினிமா படத்துல உள்ள காட்சிகள் தனித்தனியா படம் பிடிக்கப்பட்டு வினாடிக்கு 15 சட்டங்கள் என்ற விதத்தில் ஒட்டப்படும் போது கூட அவை தனித்தனியா தெரிவதற்கு பதிலாக நம்மளுக்கு தொடர்ச்சியா தோணுது. இந்த புலன்காட்சியில் இருக்க விதிகள் பத்தி பார்த்தாச்சு, 5 விதிகள். இப்போ புலன்காட்சியில் ஏற்படும் தவறுகள் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் திரிபு காட்சி. திரிபு காட்சினா என்ன அப்படின்னா நம்மளோட புலன்காட்சியானது எப்போதுமே சரியாக அமைஞ்சு விடுறது கிடையாது. புலன்காட்சியில தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஒரு தூண்டல் தவறாக புரிந்து கொள்ளப்படுமே ஆனால் அதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், திரிபு காட்சின்னு சொல்றோம். உதாரணமா இரவு நேரத்துல கிணற்றுல கிடக்கிற கைத்தை மிதிச்சுட்டு அச்சம் காரணமா அதை பாம்புன்னு எண்ணி பாம்புன்னு சொல்றோம் இல்லைங்களா, அதுதான் திரிபு காட்சி. இவ்வாறு திரிபு காட்சி தவறான புலன்காட்சி ஏற்படுவதற்கு காரணம் பொருட்களோட உருவ அமைப்பு, சூழ்நிலை, மனிதனின் உடல், மனநிலைகள் இதெல்லாமே காரணமா இருக்கு. தொலைஞ்சு போன உலோக நாணயத்தை தேடுறவனுக்கு கீழே கிடக்கிற பளபளப்பான தகடு கூட காசு போன்றுதான் தோணும். அதே மாதிரி ட்ரெயின்ல போகும்போது மரங்கள் ஓடுவது போலதும் நாம ரயில்ல நின்றுட்டு இருக்கும்போது அதன் அருகே உள்ள ஒரு ரயில் நகர தொடங்கியதும் நமது ரயில் நகர்வது போன்றும் தோன்றது உண்மைக்கு மாறான தோற்றத்தை ஏற்படுத்துது. இதெல்லாமே திரிபு காட்சிக்கு எக்ஸாம்பிள்ஸ் தான். திரிபு காட்சினா என்ன அப்படின்னா டைரக்டா சொல்லணும்னா ஒரு பொருளை வேறொரு பொருளா உணர்றது தான் திரிபு காட்சின்னு சொல்றோம். இந்த திரிபு காட்சிகள் பல வகைப்படும். அது என்னென்னு பார்க்கலாம். திரிபு காட்சிகள் என்ன சொல்லப்படுது அப்படின்னா இயக்க திரிபு காட்சிகள், பார்வை கோண திரிபு காட்சிகள், மாற்று தோற்றங்கள், முல்லர், லயர், ஜோல்னர் போன்ற பெயர்களிலான பார்வை திரிபு காட்சிகள். இந்த இயக்க திரிபு காட்சிகள்னா என்ன அப்படின்னா உண்மையில் நிலைத்திருக்கும் ஒரு ஒளித்தூண்டல் தானே நகர்வது போல தோன்றது. ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா மூன் நம் அதே இடத்துலதான் இருக்கும். ஆனா நம்ம நகரும் போது அது நகர்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீல் வருது இல்லைங்களா, அதுதான் இயக்க திரிபு காட்சிகளுக்கு எக்ஸாம்பிள். அடுத்ததா பார்வை கோண திரிபு காட்சிகள். பார்வை கோண திரிபு காட்சிகள்னா என்ன அப்படின்னா இரு இணைக்கோடுகள் தொலைவில் ஒன்று சேர்வது போல தோன்றது. ரெண்டு தனித்தனியா தான் இருக்கும். ஆனா பட் தூரமா நின்று அதை பார்க்கும்போது அது தூரத்துல இருக்கும்போது ஒண்ணு சேர்ற மாதிரி காட்டுறத ரயில்வே ஒண்ணு சேர்ற மாதிரி நம்ம கவனிக்கிறோம் இல்லைங்களா, அதான் பார்வை கோண திரிபு காட்சிகள். ஃபார் எக்ஸாம்பிள் ரயில்வே ட்ராக். அடுத்ததான் மாற்று தோற்றங்கள். அடுத்ததா முல்லர், லயர், ஜோல்னர் போன்ற பெயர்களிலான பார்வை திரிபு காட்சிகள். அடுத்ததா இல்பொருள் காட்சி. இல்பொருள் காட்சினா என்ன அப்படின்னா ஒரு தூண்டலை தவறா புரிந்து கொள்றது திரிபு காட்சி. ஒரு தூண்டல் இருக்கும், அந்த தூண்டல் இருக்கிறத தவறா புரிஞ்சுக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் கைத்தை பாம்புன்னு நினைச்சுக்கிறது, அப்புறமா மரங்கள் ட்ரெயின்ல இருக்கும்போது மரங்கள் நகர்ற மாதிரி இருக்கிறது, இதெல்லாமே ஒரு விஷயம் இருக்கு. ஆனா அதை தவறா புரிஞ்சுக்கிறோம், அதுதான் திரிபு காட்சி. இல்பொருள் திரிபு காட்சினா என்ன அப்படின்னா இதற்கு மாறாக எந்தவித தூண்டலும் இல்லாமல் இருப்பது போன்று உணர்வது தான் இல்பொருள் திரிபு காட்சி.
இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா பாலைவனத்து காணல் நீர். பாலைவனத்துல வந்துட்டு காணல் நீர் இருக்கிற மாதிரி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரோட்டில் நம்ம போகும்போதே தூரமா ரோட்ல தண்ணி நிக்கிற மாதிரி பாக்குறது, அதான் காணல் நீர். அப்புறமா அது இருக்கவே இருக்காது, ஆனால் நம்மளுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்தது யாரும் அரைக்கதவை தட்டாத போது யாரோ தட்டின மாதிரி நம்மளுக்கு தோன்றது, ஃபீல் ஆகிறது, இதெல்லாமே தான் இல்பொருள் காட்சி. இது என்ன காரணமா உருவாகுது அப்படின்னா அச்சங்கள், போராட்டங்கள், ஆர்வங்கள் போன்றனவே இல்பொருள் காட்சிக்கு அடிப்படையா அமையுது. ஓகே டீச்சர்ஸ், இப்போ நம்ம என்ன டாபிக் பார்த்துருக்கோம் அப்படின்னா புலன்காட்சி விதிகள் பற்றி பார்த்துருக்கோம். இது சைக்காலஜியில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். கண்டிப்பாக இந்த வீடியோவை ரெஃபர் பண்ணி பாருங்கள். அடுத்தடுத்த வீடியோஸில் அடுத்தடுத்த டாப்பிக்கை வீடியோ போடுறேன். என்ன மாதிரி டாபிக்ஸ் வேணுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.